வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சனி வக்ரம் அடைய போறாரு ஜூன் மாதம் 30ஆம் தேதி. அது ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது? கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா நான் எதற்காக இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன். சில பேருக்கு எங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, குரு பயிற்சியில் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிற அந்த அன்பர்களுக்கு தான் அந்த வழிபாடு. ஏன்னா நீங்கள் அந்த தெய்வ வழிபாடை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டவே வேண்டாம். அதனால் அந்த தெய்வ வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல். அப்படின்னா தான் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தொழிலில் அதிகமான முன்னேற்றங்களை கொடுத்துருக்கணும். அதே சமயத்தில் தொழிலில் நிறைய லாபங்களை கொடுக்க விட்டாலும் அந்த தொழிலில் போட்ட முதலீடாவது நம்ம எடுக்கணும்னு நினச்சி ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் அந்த போட்ட முதலீடை கூட எடுக்க முடியாமல், அதே சமயத்தில் இதனால் கடன் வாங்கி நிறைய பேர் ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக ஆர்வம் வந்திருக்கும். சில பேருக்கு ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லை ஜோதிடம் மூலமாக உங்களுக்கு தெரியுதோ, அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய மனசுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்னைக்கு இப்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்னு நினச்சி சில பேர் அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் இறங்கி நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். அது மட்டும் அல்லாது தொழில் செய்யக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் இதில் இருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் முக்கியமாக நிறைய ஒரு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதாவது தனியாக நீங்களே செய்யக்கூடிய தொழில், எந்த விதமான ஒரு கூட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டுமே அந்த செய்யக்கூடிய அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய விரைய செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவரை ஒட்டி அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால, அடுத்த ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால அது சனி ராகு சேர்க்கையே ஆகிடும். அந்த சனி ராகு சேர்க்கை சேர்ந்தாச்சுனாலே உங்களில் தொழிலில் நிறைய பலன்கள், அதாவது நிறைய கிடைக்க வேண்டிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த ராகு பகவான் உங்களுக்கு மிக முக்கியமாக உங்களுடைய தொழிலை அழிப்பு, அதாவது ஒரு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராகு பகவான் செயல்படும் போது உங்களுடைய தொழில் மூலம் உங்களுடைய ஜாதகப்படியும் உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா மிக ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்தில், அதுவும் 3 மாதமாக பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. மேடம் குரு பயிற்சி ஆனோடனே சரியாயிடும்னு எங்களுக்கு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே சரியாக ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் தனித்து இயங்கினாலும், அந்த 10ஆம் இடத்துல தனித்து இயங்கினாலும் சரிவர, அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை முழுமையாக கொண்டு சேர்க்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கிறார் அந்த சனி பகவான். இப்போ அதே இடத்துல 10ஆம் இடத்துலயே வக்ர நிலை அடைகிறார். ஒரு பாவ கிரகம் வக்ர நிலை அடையும் போது அதி விரைவாக செயல்படக்கூடிய நேரம். அதே நேரத்தில் அதனுடைய 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவானும் இருக்கிறதுனால மிக அதி விரைவாக உங்களுடைய தொழிலில் இருந்த மந்த நிலைமை எல்லாமே சுறுசுறுப்பாகுவதற்கும், இதனால் வரைக்கும் எப்படி ஒரு மந்த நிலையை நீங்கள் ஒரு சந்திச்சிட்டு இருந்தீங்களோ அதே சமயம் அந்த தொழிலில் வரக்கூடிய அந்த வருமானம் எல்லாமே கடன்காரர்களுக்கு தான் போகும். இங்கே தொழிலில் வருமானம் பார்ப்பீங்க, இன்றைக்கி ஒரு நாள் 5000 ரூபாய் நம்மளுக்கு தொழிலில் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த நொடியே அந்த வருமானமாகப்பட்டது
ஒரு செலவுக்கு தான் போகுமே ஒழிய உங்கள் கையில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சனி வக்ரம் அடைகிறாரு. 30ஆம் தேதி ஜூன் மாதம் வக்ரம் அடைந்து 15ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டத்திலேயே வக்ர நிலையிலேயே இருக்கிறார். கிட்டத்தட்ட 139 நாட்கள் இந்த வக்ர நிலையை அடையக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அதே 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய இயல்பு நிலையை மாற்றுகிறாரே தவிர அவர் உங்களுக்கு எந்த விதமான தொழிலில் பெரிய ஆபத்துகளையும் பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் சில பிரச்சனைகளும் ஒரு தடைகளும் ஒரு தாமதங்களும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் இந்த 139 நாட்களில் உங்களுக்கு மிக அதிவிரைவாக இதே சமயத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ரநிலை அடைஞ்சிருக்கிறாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் பல மடங்கு வருமானம் வருவதற்கு ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். அதே சமயத்தில் அந்த வேலை போகிறவங்க சனின்றதுனாலே இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு காரண கிரகம். முதலாளியாக இருக்கிறத விட தொழிலாளியாக இருக்கிறது தான் இந்த சனியோட கிரகத்துக்கு மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறீங்க, ஒரு இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் தொழிலாளியாக வேலை செய்கிறீங்கன்னா, தொழிலாளியாக இருந்தால் எந்த இடம்னாலும் நீங்கள் பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கலாம், அல்லது ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் அங்கே நர்ஸாவோ இல்லை நீங்கள் ஒரு டாக்டராகவோ அங்கே வேலை செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் கிட்ட வக்கீலாக கீழே நீங்கள் வேலை செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பெரிய தொழிலில் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் தொழிலில் அங்கே நீங்கள் ஒரு அதிகாரியாக வேலை செய்யலாம். இப்படி யாராக இருந்தாலும் அது ஒரு அடிமை தொழில் தான். அந்த வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிக ஒரு அருமையாக இருக்கும். ஏன்னா சனி வக்ரநிலை அடையும் போது அவருடைய வேகமாகப்பட்டது அதிகமாக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எந்தெந்த இதுலலாம் நீங்கள் ஒரு மந்த நிலையில் இருக்கிறீங்களோ, ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த வேலை கிடைக்காம நீங்கள் ஒரு 3 மாதமாக ஏன் ஒரு 6 மாதமாக கூட நீங்கள் திண்டாடிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு அது உடனே கிடைப்பதற்கு இதனால் வரைக்கும் போட்ட கம்பெனி எல்லாம் பதிலே சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 15 நாளாக போட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் செலக்ட் ஆகிருக்கிறீங்க, இதில் செலக்ட் ஆகலை, இந்த ரீச் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்து தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சனி வக்ரநிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனியோடைய இடம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9, 10 குடையவர், அதாவது பாக்யஸ்தானத்திற்கும் அந்த ஜீவனஸ்தானத்திற்கும் உடையவர். அந்த ஜீவனஸ்தானத்தில் அவர் வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள், அடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்குது மேடம், எனக்கு தொழில் நல்லா செய்கிறேன், நான் என்னுடைய பிறந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து நான் தொழில் நல்லா செஞ்சிட்ருக்கிறேன், அடுத்து வருமானமும் நல்லா வருது, என்னுடைய குடும்பமும் எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க, ஆனாலும் திடீர்னு எனக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது, அவர்கள் தேவையில்லாமல் ஒரு சண்டையிடுவது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நிறைய ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அந்த சனி வக்ரமாக இருக்கும்போது சில செயல்களை செய்ய முடியாத ஒரு நேரமாகவும் இருக்கும். சில பேருக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி நல்ல இயல்பு நிலையில் இருக்கிறார், இப்போ வந்து அதே இடத்துல உங்களுக்கு வக்ர நிலையில் அடையும் போது உங்கள் ஜாதகத்துலேயுமே 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார், இயல்பு நிலையில் இருக்கிறார், இப்போ சனி வக்ர நிலை அடையும் போது சில பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. குடும்பம் சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிலை அடையும் போது. அதே சமயத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைப்பது ஒரு சிறந்த ஒரு உதவியாக இருக்கும். ஏதோ ஒரு நீங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 139 நாட்களில் அந்த சுப நிகழ்ச்சிகளெல்லாம் தள்ளி வைக்கலாம். அதே சமயம் கிரக
கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், வீடுக்கு வாஸ்து பூஜை போடுறது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு திருமண ஏற்பாடோ அல்லது பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் செய்யணும், சுப நிகழ்ச்சிகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்காது. ஏன்னா சனி வக்ர நிலை அடையும் போது சில தெய்வங்களின் ஒரு உக்ர தெய்வங்களின் கோர நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வருமானம்லாம் அதிகமாக வரும். அதே சமயத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு இது ஒரு சிறந்த காலம் கிடையாது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ உதவிகள் அதிகமாக வரும். சில பேருக்கு எல்லாம் இருந்தும் சில வியாதிகள் சம்பந்தமான நிவாரணமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எதனால இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஆப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறந்த மருத்துவ ஆலோசனை நடைபெறுவதற்கும் இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. வெளிநாடு வாழ் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். நீங்கள் அங்கே வெளிநாட்டில் இருந்தே நீங்கள் ஷேர் மார்க்கெட்லலாம் ஈடுபடலாம். அதே சமயத்தில் ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய லாபத்திலே கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இதே சமயம் வேலை தேடக்கூடிய அன்பர்களுக்கும் வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை இங்கேயே தான் இருப்பேனா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா நீங்கள் சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி நல்ல ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு காரண கிரகங்களாக இருக்க போகுது இந்த 139 நாட்கள். இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.